தமிழ்நாட்டின் தங்க மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக, மண்ணின் மைந்தராக, பச்சை தமிழராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக வருகிறார். இங்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது என்ன ஆட்சி? மன்னராட்சி. அந்த மன்னராட்சியை யாரால் வீழ்த்த முடியும்? மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற மக்கள் தலைவரால் தான் வீழ்த்த முடியும். ஐயா மாவட்ட செயலாளர் அண்ணன் திலீப் அவர்கள் சொன்னாரு, காலையில வந்து கொடி கட்ட முடியல, பேனர் வைக்க முடியல, பேனர்ல இருக்கிற தளபதியினுடைய புகைப்படத்தை வந்து கிழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 7 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கிறார் எங்க தலைவர் தளபதி அவர்கள். என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருடைய இதயத்தையும் போய் கிழிப்பீங்களா நீங்க? அதனால எவ்வளவு அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், நெருக்கடிகள் கொடுத்தாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்க சின்ன பசங்கலாம் கிடையாதுங்க, சிங்க பசங்க, தளபதியின் சிங்க பசங்க. எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே என்ற தளபதியின் புலி கூட்ட. நாங்க பலிபீடத்திலே வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல, தளபதியின் சிங்கங்கள். அதனால உங்களுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது. சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரொம்ப பயங்கர ஃபேமஸா இருக்கும். அது சொன்ன உடனே மாவட்ட செயலாளர் கூட சிரிப்பாரு. சேகுவரா அப்படின்ற ஒரு போஸ்டர். சேகுவரா என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும், அப்படி யாரெல்லாம் பயணிக்கிறாரோ அவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள் என்று சொன்னவர் தான் சேகுவரா அவர்கள். சேப்பாக்கத்தின் சேகுவரா அவர்களே, உங்களுடைய கால்கள் ஏன் பரந்தூர் மக்களை பார்ப்பதற்கு பயணிக்கவில்லை? சேப்பாக்கத்தின் சேகுவரா அவர்களே, உங்களுடைய கால்கள் ஏன் வேங்கவயல் மக்களை பார்க்க பயணிக்கவில்லை? உங்களுடைய கால்கள் ஏன் உங்களுடைய காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமாருடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு உங்களுடைய கால் ஏன் பயணிக்கவில்லை? நம்ம தலைவரை வந்து இளைய காமராஜர் சொன்ன உடனே அந்த பெண்ணுன்னு ஒரு ஐடி நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக இளைய ஊப்பிகளை வைத்து நமக்கு எதிராக அவதூறுகள் பரப்பினார்கள். ஆம், எங்க தலைவர் இளைய காமராஜர் தான். எப்படி காமராஜர் அவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போன்று எங்க தலைவர் தளபதி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சேப்பாக்கத்திலிருந்து நாங்க சொல்றோம், நீங்கள் சேப்பாக்கத்தின் சேகுவராக போலியாக இருக்கின்ற பொழுது எங்க தலைவர் இளைய காமராஜராக உண்மையாக இருக்கிறாரு, உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறாரு. அண்மையில ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருத்துவமனையை திறந்து வைக்கிறாருங்க. எதற்காக இதை சொல்றேன்னா, நிர்வாக சீர்கேடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார்கள் என்றால் எப்படி திறந்து வைப்பாங்க? அந்த மருத்துவமனை முழுமையாக கட்டியிருந்தால் அதை திறந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த ஆஸ்பத்திரி கட்டவே இல்லைங்க, கால்வாசி தான் அந்த மருத்துவமனையை கட்டியிருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையை அது மருத்துவமனை என்று நினைத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்றால் உண்மையிலே நீங்கள் மக்களுக்கான முதலமைச்சராகத்தான் நீங்க இருக்கிறீங்களா? அப்ப இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது எங்களிடம் ஊழல் கிடையாது, எங்களால் எந்த சாதி சண்டையும் நடக்கல, எங்களால் எந்த மத சண்டையும் நடக்கல, எங்களால் எந்த ஏற்றத்தாழ்வையும் உருவாக்கல. எங்க தலைவர் மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியலை முன்னெடுத்து வராரு. கருத்தியலால் விமர்சிக்க முடியாதவர்கள், கோட்பாட்டால் விமர்சிக்க முடியாதவர்கள் எங்கள் மீது பிஜேபி முத்திரை. இவர்களை ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது, இவர்களை பிஜேபி இயக்குகிறது. எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை இப்போது யார் இயக்குறாங்கன்னா, ஹெச் வினோத் ஜனநாயகம் என்கின்ற ஒரு படத்தை இயக்குறார். எங்களை தமிழ்நாட்டு மக்கள் இயக்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கு திரளாக கூடியிருக்கின்ற இளம் தலைமுறையினர் எங்க தளபதியை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் எங்க தளபதியை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று கையெழுத்து போடுவது எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீங்க எத்தனை கூட்டணியை வைத்து வந்தாலும் சரி, மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற மக்கள் தலைவர் எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். யாரை பார்த்து பிஜேபி பீட்டி மின்றீங்க? நேற்று எங்க தலைவர் கொட்டார மண்டையில எல்லாத்தையும். பிஜேபியோட கூட்டணி கிடையாது. பிஜேபி என்பது பிளவுவாத கட்சி. பிஜேபி என்பது மதத்தை வைத்து, சாதியை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி. பொதுச் செயலாளர் அவர்கள் கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் ஒரு வசனத்தை நான் சொல்றேன்.
சொட்ட மண்டையில் கூட முடி வளருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது. அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பிஜேபியோடு கள்ளத்தனமாக கூட்டணியில் இருப்பவர்கள் யாரு? திமுக. 1999 வெக்கமே இல்லாமல் திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்ததா இல்லையா? கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. ஒண்ணுமே இல்லாத தாமரையை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள் யார்? மக்கள் சிந்திக்கணும். இந்த திமுக கூட்டம் தான் பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டார்கள். பிஜேபியை சந்து பந்தெல்லாம் வளர்த்து விட்டது இந்த திமுக கும்பல். வெக்கமே இல்லாமல் எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் சொல்றீங்களா? யார் எதிர்த்தாலும் யார் எதிர்க்காவிட்டாலும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சியை ஒரு அங்குலம் கூட வளர விடாமல் தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் நின்று தடுக்கும். தமிழ்நாடு மண் என்பது முற்போக்கு மண், கருத்தியல் மண். சொல்றீங்க ரசிகர் கூட்டம். நாங்கள் ரசிகர் கூட்டம் கிடையாது. தந்தை பெரியாரின் கூட்டம், அண்ணல் அம்பேத்கரின் கூட்டம், ஐயா அண்ணாவின் கூட்டம், முற்போக்கு கூட்டம், சாதி ஒழிப்பு முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். சொல்றாரு ஒரு அமைச்சர் பச்சா அப்படின்னு. எங்க தலைவர் பச்சா கிடையாது, பாஷா. தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிகளை வீழ்த்தக்கூடிய பாஷா, மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய பாஷா. ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, சமத்துவம் இருக்க வேண்டும் என்று சமத்துவத்திற்காக போராடக்கூடிய மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய பாஷா.